ஆகா கல்யாணம் சீரியல்ல இங்க பிரபாவும் நம்ம விஜயும் சேர்ந்துக்கிட்டு யாரு அழகி பாப்பாவோட அப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு தன்னோட அப்பா பேர்ல ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அழகி பாப்பா வந்ததுல இருந்தே அவரோட மாற்றம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அவரோட செயல்பாடு எல்லாமே. அது மட்டும் இல்ல விஜய வாண்டடாவே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இதனால தன்னோட அப்பா தான் வந்து அந்த அழகி பாப்பாவோட அப்பாவா இருக்குமோ அப்படின்னு விஜய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அனாமிகா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் விஜய அந்த கம்பெனியோட எம்டி ஆக்கணும் அப்படிங்கிறதுனால, எப்படியாச்சும் கௌதம் மேல ஒரு திருட்டு பழிய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம ஆபீஸ்க்கு வர முடியாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டிராமாவ நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? உடனே அங்க இருக்கிற வேலையாள் ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து காச கௌதம் திருடிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜயும் அங்க போய் பார்க்குறாங்க. ஸோ விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஏன்னா அங்க அனாமிகாவும் நிக்கிறதுனால, ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு விஜய்க்கு புரிஞ்சிடுது. இத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோடீஸ்வரி, ராஜலட்சுமி, ஐஸ்வர்யா, மகா இவங்க 4 பேரும் பிஏ வந்து பொய் சொல்லியிருக்காப்டியாட்டுக்கு. ஸோ அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு ஏமாந்து போய் தானே வந்தாங்க. இதனால பிஏ கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது மாறு வேஷத்துல நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருப்போம். மாறு வேஷத்துல போயிட்டு பிஏ ரூம்ல இருக்கிற ஃபைல் எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிரகாரம் அந்த ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்டலாம் பேசி எப்படியோ கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்களாட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.